ஹலோ எவ்ரிவன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசன், அதாவது ஃபஸ்ட் லெசன் சிபிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் லெசன் மெட்ரிக்கில் படிக்கிறீங்க, அதாவது ஸ்டேட் போர்டில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு பாதி லெசன். ஸோ அதில் இருக்கிற கடைசி 30 வருஷம் கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷினையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லெசன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸில் இருக்கிற பழைய கொஷின் நம்பர் எல்லாத்தையும் சால்வ் பண்ண போகிறேன். வாங்க. The electrostatic force between the metal plates. So சாதா சார்ஜஸ்க்கு நடுவில் இருக்க electrostatic force கேட்கல, between the metal plates சொல்லியிருக்காங்க. So metal plates என்ன? capacitor. Okay. Isolated parallel plate capacitor having a charge. So Qங்கிறது charge, area of cross section என்னது? A. So A பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட area of cross section, Q பார்த்தீங்கன்னா உங்களோட charge. So இப்போ நம்மளுக்கு force தெரியும். Forceோட ஃபார்முலா என்ன? Q into E. கரெக்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கே கியூ பை ஆர் ஸ்கொயர். ஆனால் இது என்ன சொல்லிட்டாங்க? இது வந்து ஒரு கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டருக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும்? நம்ம படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஸோ இந்த சிக்மா என்னது ஆக்சுவலாக? இது வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி என்ன பண்ணுவோம்? சிக்மா இஸ் இன்டூ கியூ டிவைடட் பை ஏரியா ஏ. ஸோ கியூ பார்த்தீங்கன்னா சார்ஜ். ஸோ ரெண்டு சார்ஜ் சேம் தான். ஏன்னா சார்ஜ் வந்து கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூ அப்போ நான் சிக்மாக்கு வந்து கியூ பை ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா கியூ ஸ்கொயர் பை 2a டைம்ஸ் எப்சிலான். ஓகே, இப்போ இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரப்போர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து சம்மந்தம் இல்லை. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஸ்டன்ஸே வரல இந்த கொஸ்டினில். ஓகே, லீனியர்லி ப்ரப்போர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸே வரல. ஸோ அகைன் இதுவும் தப்பு தான். independent of the distance between the plates. So இது பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். என்னது? இந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் independent of the distance. ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். A capacitor is charged by a battery. ஸோ ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, அதை வந்து சார்ஜ் பண்ணுறோம். ஸோ பேட்டரி போட்டு சார்ஜ் பண்ணி அதில் டோட்டலாக எவ்வளோ சார்ஜ் இருக்கும் அப்படின்னா கியூ அளவுக்கு சார்ஜ் இருக்கும். ஸோ இதுதான் உங்கள் கெப்பாசிட்டர். இதை வந்து சார்ஜ் பண்ணுறது கியூ அளவுக்கு சார்ஜ் இந்த கெப்பாசிட்டரில் இருக்குது. இந்த பேட்டரி இஸ் ரிமூவ். அதாவது இப்போ என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் பண்ணப்போ அந்த பேட்டரி இப்போ ரிமூவ் பண்ணிட்டீங்க. அண்ட் அனதர் ஐடென்டிக்கல் அன்சார்ஜ் கெப்பாசிட்டர் இஸ் கனெக்டட் இன் பேரலல். ஸோ ஒரு அன்சார்ஜ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு அன்சார்ஜ் கெப்பாசிட்டரை இது கூட பேரலாக கனெக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும்? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கியூ அளவுக்கு சார்ஜ் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிரும்? சார்ஜ் வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே கியூ இருந்துச்சு, இங்கே 0. அப்போ ரெண்டு சைடு என்ன ஆக போகுது? கியூ பை 2 அண்ட் கியூ பை 2 அளவுக்கு சார்ஜ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட போகுது. த டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ சிவி ஸ்கொயர். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா என்ன? ½ கியூ ஸ்கொயர் பை சி. ஸோ ஒன்றுமே கிடையாது. இங்கே விக்கு பதில் நீங்கள் கியூ பை சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது ஃபார்முலா கிடைச்சிடும். இதான் என்னது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஸில் உள்ள எனர்ஜி. இப்போ செகண்ட் கேஸ், அது ரெண்டுத்தையும் பேரலில் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் சார்ஜோட வேல்யூ என்ன? ஸோ கியூ டேஷ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னா இப்போ டோட்டல் சார்ஜ் எவ்வளோ? கியூ பை 2 ப்ளஸ் கியூ பை 2 பார்த்தீங்கன்னா அகைன் கியூ தான். இப்போ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? ரெண்டுத்தையும் பேரலில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போது சி ப்ளஸ் சி. அப்போ என்ன ஆயிடுச்சு? புது கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் சி. அப்போ இப்போ புது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ கியூ ஸ்கொயர். சியோட வேல்யூ என்ன? 2c. ஸோ இதுதான் உங்களோட புது எனர்ஜி. அப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது உங்களோட பழைய எனர்ஜி, இது வந்து உங்களோட புது எனர்ஜி. அப்போ புது எனர்ஜி வந்து என்ன ஆயிடுச்சு? 1/2 டைம்ஸ் உங்களோட பழைய எனர்ஜி. அப்போ இட் வில் டிக்ரீஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 2. A conducting sphere of radius r is given a charge q, the electric potential and the electric field. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இதை வச்சுக்கோங்க, இதான் கண்டக்டிங் ஸ்பியர். ஸோ இது முக்கியமான வார்த்தை என்னென்னா கண்டக்டிங்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர். இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா ஆருங்கிறது இதோட ரேடியஸ். இதில் நீங்கள் சார்ஜ் கொடுக்குறீங்க. இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லிடுறேன். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தெரியும் ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உள்ளார எவ்வளோ தான் இருக்க போகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்சைடு கண்டக்டர் இஸ் 0. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஆப்ஷன் போயிடுச்சு. ஏன்னா இது ரெண்டு ஆப்ஷனுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான், இதில் தான் ஏதோ ஒரு ஆப்ஷன் வரப்போகுது.
இப்போ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் B is equal to KQ by R. அப்படி இல்லைன்னா 1/4 pi epsilon naught Q by R. ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ABC are 3 points in a uniform electric field. மொத்தம் 3 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ABC நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த டைரக்ஷன் இருக்குது. ஓகேயா, எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ இந்த பாயிண்ட் வந்து B, இந்த பாயிண்ட் வந்து C, இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா A. ஸோ இப்போ நான் போகிற இதிலே லெசன் சால்வ் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன், இது வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போகும். அப்போ என்னன்னா இங்கே தான் பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு அசூம் பண்ணிக்கோமே. அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு பக்கத்தில் தான் உங்கள் பொட்டன்ஷியல் என்னவாக இருக்கும்? மேக்ஸிமம் இருக்கும். அப்போ இங்கே என்ன சார்ஜ் பக்கத்தில் இருக்குது? பிங்கிற சார்ஜ் தான் பக்கத்தில் இருக்குது. அப்போ மேக்ஸிமம் ஃபார் B. இதுதான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, a parallel plate capacitor has a uniform electric field E in the space between the plates. If the distance between the plates is D, so distance கொடுத்துட்டாங்க, ஏரியாவும் கொடுத்துருக்காங்க, energy store in the capacitor is. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு டைரக்டான ஒரு ஃபார்முலாவே இருக்குது. ஓகேயா, நான் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எனக்கு அந்த ஃபார்முலா மறந்து போச்சு. அப்போ நான் டிரைவ் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோட எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? ½ CV². இதான் என்னது? எனர்ஜி ஸ்டோர் இன் கெப்பாசிட்டர். ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷன்லேயும் என்ன இல்லை, இந்த C இல்லை. அப்போ நான் சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன். சியோட வேல்யூ என்ன? எப்சிலான் நாட் A/D. ஸோ இந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ½ டைம்ஸ் எப்சிலான் நாட் A/D. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா VU கிடையாது. ஸோ வியோட ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு V டிவைடட் பை லென்த்து. ஸோ இங்கே லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். அப்போ V is equal to E into D. அப்போது E² D². இந்த Dயும் இந்த D கேன்சல் ஆயிடுச்சு. அப்படின்னா ½ E² epsilon naught AD. ஸோ ½ E² epsilon naught AD. ஸோ இதுதான் உங்களோட கரெக்ட் ஆன்சர். ஓகேயா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து டைரெக்டாக ஒரு இது இருக்கும், ஃபார்முலாவே கொடுத்துருப்பாங்க உங்கள் புக்கில். ஆக்சுவலாக எனக்கு மறந்து போச்சு. ஸோ அதனால் நான் டிரைவ் பண்ணிக்கிறேன். டிரைவ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்தால் கரெக்டு தான். ஓகேயா, நெக்ஸ்ட் கொஸ்டின், parallel plate condenser. ஸோ கண்டென்சர்னு சொன்னாலும் அது ஒரு கெப்பாசிட்டர் தான். ஓகே, கண்டென்சர் வந்து கெப்பாசிட்டரோட இன்னொரு பேர், கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். கண்டென்சர் as a uniform electric field E. ஓகே, இது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். இன்னும் ஒரே கொஸ்டின் கொடுத்துட்டாங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக நான் வந்து ஒரு கொஸ்டின் பக்கத்தில் இது போட்டிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த இயர், கொஸ்டினோட இயர். ஸோ AIPMTயில் 2012 கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், AIPMTயில் 2011 கேட்ட கொஸ்டின். ரெண்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சரும் என்ன தான்? சேம் ஆன்சர். ஸோ ஃபைனலாக என்ன வந்துச்சு? ½ E² AD epsilon naught. இன்னும் ஆப்ஷனை கூட மாற்றவெல்லாம் கொடுத்தாங்க. ஓகே, ஸோ 2012 எழுதினவங்க வந்து 2011 கொஸ்டின் பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 மார்க் கொஸ்டின் டைரக்ட் கொஸ்டின் அவங்களுக்கு. A series combination of N1 capacitor. ஸோ கெப்பாசிட்டர் வந்து எந்த காம்பினேஷனாக? சீரிஸ் காம்பினேஷன். ஸோ சீரிஸ் காம்பினேஷனோட ஃபார்முலா என்ன? 1/C is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. ஸோ இங்கே எத்தனை இருக்குது? N1 இருக்குது. அப்போ N1க்கு அப்புறம் 1/CN1. ஓகேயா, ஸோ இது வந்து சீரீஸோட ஈக்குவலண்ட். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா எல்லாமே ஈக்குவல். கரெக்டாக இல்லையா? ஸோ ஈச் வேல்யூ C1 தான் எல்லாத்தோட வேல்யூ. அப்போது N1 டிவைடட் பை C1 வருமா? ஏன்னா 1 + 1 + 1 N1 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா N1 டினாமினேட்டர் எல்லாமே காமன். அப்போ C. அப்போ உங்களுக்கு சீரிஸ் என்ன ஆயிடுச்சு? கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் இஸ் ஈக்குவல் டு C1 டிவைடட் பை N1. ஓகே, இஸ் சார்ஜ்ட் பை அ பொட்டன்ஷியல் 4 volt. ஸோ இது வந்து 4 volt பொட்டன்ஷியல் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. when another parallel combination of N2 capacitor each of value C2. அடுத்து பார்த்தீங்கன்னா parallel combination of N2. ஸோ மொத்த parallelோட ஃபார்முலா என்ன? C1 plus C2 plus C3. இது வந்து பார்த்தீங்கன்னா N2 டைம்ஸ். ஓகே, அப்போ CN2 வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? C2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு C2 plus C2 plus C2 plus C2 எத்தனை டைம்ஸ் வரும்? N2 டைம்ஸ் C2 வருமா? இதுதான் உங்களோட இது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் V இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வச்சு சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா 4V வச்சு சார்ஜ் பண்ணாங்க. இங்கே 4V, இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் V வச்சு சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா
it has the same energy stored in it. ஸோ ரெண்டு கேஸில் எனர்ஜி ஸ்டோர் வந்து சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? ஸோ ரெண்டு ஃபார்முலா சேம் தான். ஃபார்முலா என்னது? half CV ஸ்கொயரா? ஸோ CV ஸ்கொயர். ஃபஸ்ட்டு கேஸில் சியோட வேல்யூ என்ன? இந்த வேல்யூ. அப்போது half C1 by N1, வியோட வேல்யூ என்ன? 4V. அப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிடும் உங்களுக்கு? 16V ஸ்கொயர். அதே மாதிரி செகண்ட் கேஸ் பாருங்கள், half CV ஸ்கொயர். ஸோ இந்த கேஸில் சியோட வேல்யூ என்ன? என்னோட N2 times C2. V என்னது? பொட்டன்ஷியல் வந்து V தான். அப்போ வியை வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. இவங்க ரெண்டுலேயுமே இருக்கிற எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஈக்குவல். அப்போ நான் ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ண போகிறேன். C1 by N1 16V square is equal to half N2 C2 V square. இந்த half cancel. V square cancel. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வேல்யூ ஆஃப் C2. ஸோ C2ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. அப்போ எனக்கு இதில் C2 வேணும் அப்படின்னா C2 is equal to 16C1 divided by N1 N2. ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கா? இங்கே இருக்குது. இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி இல்லை மார்க் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணிங்க பாருங்கள். இங்கே வந்து N2 by N1 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு N1 N2. ஸோ ஆப்ஷன் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். ஓகே, 3 capacitor each of capacitance C and of breakdown voltage V are joined in series. ஸோ மொத்தம் 3 capacitor ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளோட capacitance வேல்யூ என்ன? 1 by C series is equal to 1 by C plus 1 by C plus 1 by C. ஏன்னா மொத்தம் 3 capacitor இருக்குது. அப்போ 3 divided by C. கரெக்டாக? அப்போது C in series is equal to என்னது? C divided by 3. இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வந்து C by 3 இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. இந்த ரெண்டு ஆப்ஷன் கேன்சல் பண்ணிடலாம் இப்போயே. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் என்ன? ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா வோல்டேஜ் சீரீஸில் என்ன ஆகும்? வோல்டேஜ் வந்து ஆட் அப் ஆகும். ஸோ டோட்டல் வோல்டேஜ், ஸோ ஒரு இதோட வோல்டேஜ் என்ன தான் வின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் 3 கெப்பாசிட்டரோட டோட்டல் வோல்டேஜ் என்னது? 3Vயா? ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஆப்ஷன் வராது. ஸோ மீதி இருக்க ஆப்ஷனுக்காக நீங்கள் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். The electric potential at a point in free space due to a charge Q is, ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடுறேன். பொட்டன்ஷியலோட ஃபார்முலா என்னது? K/Q/R. இது கொடுத்துட்டாங்க. நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. K/Q/R ஸ்கொயர். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்மளுக்கு தெரியாத ஒரு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த R தான் தெரியாது. ஏன்னா K கான்ஸ்டன்ட், Q வந்து Qனே வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா ஆப்ஷன்லேயும் பாருங்கள் உங்களுக்கு Q தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு அது ப்ராப்ளமே இல்லை. அப்போ எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு கேஸில் இருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? இந்த ஆரை கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் கேஸில் அதை போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வெரி சிம்பிள். அப்போ ஃபஸ்ட் கேஸில் பொட்டன்ஷியலோட வேல்யூ என்ன? Q into 10 to the power of 11 volt is equal to Kயோட வேல்யூ என்னது? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 4 pi epsilon naught இருக்குது. அப்போ நானும் என்ன பண்ண போகிறேன்? 1 by 4 pi epsilon naught Q by R. ஸோ இந்த Q கேன்சல். இப்போ எனக்கு R வேணும் அப்படின்னா R is equal to 1 by 4 pi epsilon naught 10 to the power of 11. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஆர் ஸ்கொயரில். அப்போ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு கேயோட ஃபார்முலா என்ன? 1 by 4 pi epsilon naught into Q by R. R வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1 by 4 pi epsilon naught into 10 to the power of 11 the whole square. கரெக்டாக? ஸோ ஸ்கொயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்து 4 ஸ்கொயர் பை ஸ்கொயர் எப்சிலான் நாட் இருக்கும். இங்கே ஒரு 4 பை எப்சிலான் நாட், அதை ரெண்டு கேன்சல் பண்ணிட்டீங்க. இது வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ Q இன்ட்டு 4 பை எப்சிலான் நாட் இன்ட்டு 10 to the power of, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? 11 ஸ்கொயர் பண்ணி 10 power 22. ஸோ 10 power 22 எந்த ஆப்ஷன்? இந்த ஆப்ஷன். Next question, 3 capacitor each of capacity 4 microfarad are connected in such a way that their effective capacitance is 6 microfarad.
ஸோ மொத்தம் உங்கள்கிட்ட 3 கெப்பாசிட்டர் இருக்குது. 3மே பார்த்தீங்கன்னா 4 மைக்ரோ ஃபேரட். ஓகேயா, இதை நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கணும், உங்களுக்கு வந்து எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன வருது, 6 மைக்ரோ ஃபேரட் வருது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். என்ன கொடுத்துருக்கான், கனெக்ட் them in parallel. ஸோ இப்போ எல்லாத்தையும் நீங்கள் பேரலில் போட்டிங்கன்னா பேரலில் என்ன ஆகும், எல்லாமே ஆடப் ஆயிரும். அப்போ சி இன் பேரலில் வந்து என்ன வரும், 4 + 4 + 4. அப்போ ஆன்சர் வந்து 12. அப்போ இது வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன வேணும், 6 வேணும். அப்போ இது உங்கள் ஆப்ஷன் கிடையாது. கனெக்ட் ஆல் ஆஃப் them in series. ஸோ எல்லாத்தையும் நான் சீரியஸாக பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும், ஸோ கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் ஈக்குவல் டு 1/4 + 1/4 + 1/4 3/4. ஸோ அப்போ கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் இஸ் ஈக்குவல் டு 4/3. ஸோ 4/3 வேல்யூ என்ன, 1.33 வரும். அப்போ இது உங்கள் ஆப்ஷன் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கனெக்ட் 2 in series 1 in parallel. ஸோ 2 சீரீஸில் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா 1/4 + 1/4 அதாவது 2/4. அப்போ இதோட வேல்யூ என்ன, கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி இது வந்து 1/6 கெப்பாசிட்டன்ஸ் இன் சீரிஸ் இஸ் ஈக்குவல் டு 2/4 அதாவது 1/2. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் சீரிஸோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் 1 பேரலல். ஸோ இதை வந்து 1 கூட பேரலில் பண்ண போகிறீங்க. ஸோ இதையும் பேரலல். அப்போ 2 + 4 அப்போ டோட்டல் என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு ஆன்சர் 6. நான் பேரலில் என்ன பண்ணுவோம், ஆட் அப் பண்ணிடுவோம். அப்போ 2 + 4 = 6. அப்போ உங்களுக்கு இது ஆன்சர். A capacitor of capacity C1 is charged up to V voltage and then connected to an uncharged capacitor of capacity C2. Then final potential difference across each will be. ஸோ ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துட்டாங்க, அதோட கெப்பாசிட்டி வந்து C1, அது வந்து V வோல்டேஜ் சார்ஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ வோல்டேஜ் வந்து V. ஓகேயா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, தென் கனெக்டட் டு அன் அன்சார்ஜ் கெப்பாசிட்டர். ஸோ இன்னொரு அன்சார்ஜான ஒரு கெப்பாசிட்டர் கூட இதை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேயா, அப்போது உங்களுக்கு இனிஷியலாக என்ன சார்ஜ் இருந்துச்சோ சார்ஜ் தான் ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ முன்னாடி எவ்வளோ சார்ஜ் இருந்துச்சோ அதே சார்ஜ் தான் என்ன ஆக போகுது, லேட்டராகவும் இருக்க போகுது. கரெக்டாக இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க ஒரு கெப்பாசிட்டரை. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த கெப்பாசிட்டரை பேட்டரி ரிமூவ் பண்ணுறீங்க. அப்போ இதில் ஆல்ரெடி ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் என்ன ஆக போகுது, 2 கெப்பாசிட்டருக்குள்ளே ஷேர் ஆகிட போகுது. அப்போது 2 கேஸில் சார்ஜ் என்ன ஆகும், சேம் ஆகும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன இருந்துச்சு, இந்த ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் நீங்கள் சார்ஜ் பண்ணியிருந்தீங்க. கரெக்டாக, ஸோ ஒரு கெப்பாசிட்டர் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி எழுதுவீங்க, அதை Q is equal to C into V. ஸோ C பார்த்தீங்கன்னா 1, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 1, வோல்டேஜ் வந்து V தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு Q டேஷ். இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிட்டீங்க, சீரீஸில் போட்டீங்க. ஸோ சீரீஸோட ஃபார்முலா என்ன, ஸோ சார்ஜ் என்ன இருப்போது, சார்ஜ் அக்ராஸ் Q1 ப்ளஸ் சார்ஜ் அக்ராஸ் Q2. ஸோ இந்த Q1 கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் சார்ஜ் ப்ளஸ் Q2 அக்ராஸ் சார்ஜ். இதை நான் எப்படி எழுதிக்கலாம், C1 V டேஷ், ஏன்னா புது பொட்டன்ஷியல் நமக்கு தெரியாது, ப்ளஸ் C2 V டேஷ். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, அந்த இந்த ஃபைனல் பொட்டன்ஷியல் இந்த V டேஷ் தான் கேட்குறாங்க. அப்போது C1 ப்ளஸ் C2 டைம்ஸ் V டேஷ். அப்போ எனக்கு V டேஷ் வேணும் அப்படின்னா V டேஷ் இஸ் ஈக்குவல் டு C1V டிவைடட் பை C1 ப்ளஸ் C2. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இந்த மாதிரி டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்சர் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இதுதான் ஆன்சர். 8 drop of mercury of equal radii. ஸோ மொத்தம் 8 drop of mercury இருக்குது. அதோட ரேடியஸ் எல்லாமே ஈக்குவல் சொல்லிட்டாங்க. பொசஸிங் ஈக்குவல்ஸ், ஸோ அதில் இருக்க சார்ஜும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. கம்பைன் டு ஃபார்ம் அ பிக் ட்ராப். The capacitance of the bigger drop compared to each individual small drop is. அதான் கொஷின். ஸோ என்னென்னா நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா தெரியணும். ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்பெரிக்கலாக இருக்குது. கரெக்டாக, அப்போ ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்ன வரும், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். இது பாருங்கள், ஒன்றும் இல்லை, நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ε0 A/d. ஸோ d பார்த்தீங்க அப்படின்னா 2 இதுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸு. கரெக்டாக, ஸோ இப்போ வந்து ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஆக போகுது, அவ்வளோதான். கரெக்டாக, ஓகே. ஸோ ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பெரிக்கலுக்கு என்னது, சம் 4πr². டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் 2r. ஸோ எனக்கு அந்த நம்பர் தேவையில்லை, இந்த கேன்சல் ஆகும் போது இந்த r இது கேன்சல். அப்போ உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எப்சிலான் டு பையு கான்ஸ்டன்ட் அப்படின்னா உங்கள் கெப்பாசிட்டன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r. ஏன்னா r அதிகமாச்சுன்னா என்ன ஆயிரும்,
உங்களோட கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாயிடும். இப்போ வந்து என்னோட ரேடியஸ் எவ்வளோ டைம்ஸ் பெருசாக இருக்குது. ஏன்னா என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் இந்த மாதிரி 8 சின்ன சின்ன மெர்க்யூரி இருக்குது. இந்த 8 சின்ன சின்ன மெர்க்யூரி சேர்த்து ஒரு பெரிய மெர்க்யூரி ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து நீங்கள் 10th மேத்ஸ்லேயே சால்வ் பண்ணியிருப்பீங்க. அதாவது 8 சேர்ந்து பெருசாகுது. அப்போ என்னன்னா வால்யூம் ஆஃப் திஸ் 8 மெர்க்யூரி. ஸோ வால்யூம் ஆஃப் 8 மெர்க்யூரி ஃபார்முலா என்ன? 8 இன்ட்டு வால்யூம் ஆஃப் 1 மெர்க்யூரி 4/3 பை ஆர் கியூப். ஸோ இதோட ரேடியஸ் வந்து நான் ஸ்மால் ஆர்னு வச்சுருக்கேன். இதுவும் வால்யூம் ஆஃப் த பிக் வால்யூம் ஆஃப் த பிக் கெப்பாசிட்டர். ஸோ பெருசாக ஒன்று செய்கிறாங்கல்ல, அதோட வால்யூம் என்ன? 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். ஸோ இந்த பை கேன்சல், 4/3 கேன்சல். அப்போ புது ரேடியஸ் என்ன? அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 8, ரேடியஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 8r கியூப். அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2r. கரெக்டாக கியூபிக் ரூட் எடுத்தீங்கன்னா அப்போ உங்களோட ரேடியஸ் என்ன ஆயிடுச்சு? முன்னாடியை விட 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்கள் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆயிடும்? முன்னாடியை விட 2 டைம்ஸ் அதிகமாயிடும். A charge of 40 microcoulomb is given to a capacitor having capacitance 10 microfarad. So the energy store, என்ன டைரக்டான क्वेश्चन, எனர்ஜி எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படினு கேட்டிருக்காங்க. ஸோ எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? half cv². ஆனால் ப்ராப்ளம் என்ன, இங்கே வந்து v கொடுக்குறாரு. அப்போ நான் இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், half q²/c. ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். half q ஓட வேல்யூ என்ன? சார்ஜ். ஸோ 40 மைக்ரோகூலம்ப் 40 into 10 to the power of -6 the whole square divided by charge 10 into 10 to the power of -6. இப்போ பார்த்தீங்கன்னா half இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. 40 ஸ்கொயர் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1600 into 10 to the power of -12 divided by 10 into 10 to the power of -6. ஸோ இது மேலே கொண்டு போயிட்டு இந்த 0 கேன்சல், இது பண்ணிங்கன்னா 80. அப்போ 80 into 10 to the power of -6. ஸோ ஆக்சுவலாக இது 80 into 10 power -6 போட்டோன்னே மார்க் பண்ணிடக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்க? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ERGS. ஸோ ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூலில் இருக்குது. நம்மளுக்கு எதில் வேணும்? ERGSல வேணும். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான வேல்யூ தான். என்ன அப்படின்னா ஜூலில் வந்து ERGS இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்தோட எனர்ஜி எழுதுவாங்க. அப்போ 80 into 10 to the power of 1 அப்படி இல்லைன்னா 800. ஸோ உங்களுக்கு 800 தான் ஆன்சர். If the distance between parallel plate of a capacitor is halved and the dielectric constant is doubled, then the capacitance. அந்த क्वेश्चन நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா போதும். capacitance ஃபார்முலா என்ன? எப்சிலான் நாட் A by D. அதே இது நீங்கள் dielectric வச்சுருக்கீங்கன்னா சேர்த்து எப்சிலான் நாட் அப்படி இல்லைன்னா K. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் dielectric constant இந்த வேல்யூ வந்துடும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா if the distance between the capacitor is half, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆக போகுது? பாதியாக ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ இருக்குது. இப்போ C' என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுச்சு? பாதி ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த டைஎலக்ட்ரிக் என்ன ஆயிடுச்சு? 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த 2 மேலே போயிடுச்சு அப்படின்னா 4 டைம்ஸ் எப்சிலான் நாட் A divided by D. அப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த வேல்யூ இப்போ என்ன ஆயிடுச்சு? 4 டைம்ஸ் அந்த வேல்யூ. அப்போ உங்கள் ஆன்சர் வந்து இன்க்ரீசஸ் 4 டைம்ஸ். இதுதான் உங்களோட ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாமல் தோணலாம். ஆனால் இப்போதைக்கு நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் தான் பண்ண போகிறீங்க. யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க பார்க்க போகிறாங்க. ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆயிடப்போகிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 12th ஃபிசிக்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பேஸாக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து 12th எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபை மட்டும் பண்ணாத